இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்றைய நற்செய்தி வாயிலாக வார்த்தை நம்மை ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. மனிதர்களாகிய நமக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கின்றன. ஒருபோதும் உன் குணத்தை மாற்றிக்கொள்ளாதே என்ற ஒரு அருமையான எண்ணங்களை சிந்திக்க வார்த்தை இன்று அழகாக நம்மை அழைக்கிறது. நமது எண்ணங்கள் குணங்களானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனைக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நற்செய்தியில் நீங்கள் உப்பாக ஒளியாக இருந்து பிறருக்கு வாழ்வளிப்பவர்களாக இருங்கள் என்று வார்த்தையிலே இறைவன் நம்மை தேற்ற அழைப்பு விடுக்கின்றார். சற்று வார்த்தையோடு பயணம் செய்து நமது குணம் எப்படி இருக்கிறது என்ற மேன்மையை அறிந்து கொள்ளலாம். வாங்க. அன்பில் இனியவர்களே, நாம் உப்பாக ஒளியாக இருந்து பயனில்லை. மண்ணுலகுக்கு உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும். நிறைய பேர் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறார்கள். இருந்து தங்களையே இழந்து பிறரையும் இவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் உலகுக்கு உப்பாக ஒளியாக இருந்தால் மட்டும் நமக்கும் பிறருக்கும் அது நன்மை பயக்கும். இல்லையே உப்பாக ஒளியாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை. ஆனால் சுயநலம் தலைவிரித்து ஆடுவதால் இந்த உப்பாக ஒளியாக இருந்து பிறர் வாழ்வில் தங்களையே பிறருக்கு ஒளி ஊட்டுபவர்களாக இருக்கிறார்களா என்று சிந்திக்கிற பொழுது மிகப்பெரிய கேள்வி இங்கு அமைந்து விடுகிறது. ஆகவே இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் உப்பாக ஒளியாக இருந்து பிறர் வாழ்வில் நன்மைகளை செய்திடுங்கள் என்று நமக்கு அறிவுரை தருகிறார். உப்பு ஊர்ப்பு தன்மையும் ஒளி ஒளிர்விக்கும் தன்மையும் கொண்டது. தன்னுடைய குணத்தை செயல்படுத்துவதில் உப்பும் ஒளியும் ஒன்றுக்கொன்று ஈடு இணையானது. உப்பு இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அது எவ்வளவு கடினமான இடமாக இருந்தாலும் தன்னையே கரைத்து கசிய வைத்து தன் ஓர்ப்பு தன்மையை உட்புகுத்திவிடும். அதுபோல ஒளியும் தன் ஒளிர்கதிரை ஊடகங்கள் வழியாக ஒளி ஊடுருவல், ஒளி விலகல், ஒளி முறிவு, ஒளி சிதறல், ஒளி பிரதிபலித்தல் இப்படி எப்படியாவது தன் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். நீங்கள் உப்பாக, நீங்கள் ஒளி, உங்கள் தாகத்தை நீங்கள் வாழும் சமுதாயத்திற்கு ஏற்படுத்துங்கள். ஒரு விதமான தாக்கம் நமது செயல்களில் தான் உண்டாகிறது என்று இறைவன் சொல்லுகிறார். ஆனால் இன்று நமது நிலை எப்படி இருக்கிறது? உப்பை போல ஒளியை போல தன் நிலையில் திருப்தியடைய வேண்டும். ஆக நான் உவர்ப்பாக அல்லவா இருக்கிறேன், அடடா நான் வெப்பமாக அல்லவா இருக்கிறேன் என்று விரக்தியோ வேதனையோ அடையக்கூடாது. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, என்னால் அப்படி என்ன பயன்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தை வைத்து நான் நிறைவாக வாழ வேண்டும். உப்பு அதன் தன்மையில் இருந்தால் தான் அதற்கு மதிப்பு. ஒளியும் அதன் செயல்களை சரியாக செய்தால் தான் அதற்கு மதிப்பு. இன்று சற்று நமது வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம், சற்று சீர்தூக்கியும் பார்ப்போம். ஏனென்றால் நமது செயல்கள் எண்ணங்கள் அனைத்தும் சில வேளைகளில் வேறுபடுகின்றன. எனக்கு கடவுள் திறமையே கொடுக்கல, கடவுள் என்னை பார்த்து கொள்ளவில்லை, கடவுள் என்னோடு இல்லை என்று சில வேளைகளில் கடவுளை நாம் தூற்றிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. ஆனால் கடவுள் அவர்கள் செயல்களுக்கு ஏற்றவாறு எண்ணங்களுக்கு ஏற்றவாறு திறமைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்றளவிலும் நமது தாளந்தை உணர்ந்து நாம் வாழவில்லை. நமது குணத்தையும் நமது எண்ணங்களையும் நாம் அறிந்து கொள்ளவில்லை. சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாகற்காய் கசப்பாக இருப்பதால் தான் அதற்கு பெருமை, மாம்பழம் இனிப்பாக இருந்தால் தான் அதற்கு சிறப்பு. இருப்பதில் திருப்தி அடைந்து நம்மிடம் இருக்கும் நம் தன்மை எல்லோருக்கும் வழங்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் தேவைப்படும். ஆகவே சமூக முன்னேற்றத்திற்கு உங்கள் பங்களிப்பு தேவைப்படுகிறது. எல்லாருக்கும் கடவுள் திறமை தந்திருக்கிறார். அவர்கள் செயல்களுக்கு ஏற்றவாறு கொடுத்து வைத்திருக்கிறார். எனவே வாழ்க்கையிலே சற்று சிந்திப்போம். உலகுக்கு ஒளி என இயேசு கூறுகிறார் மத்தேயு 5:14. எனவே அந்த ஒளியை நாம் அனைவரும் அறிந்து அந்த ஒளியின் பாதையிலே கடந்து செல்ல வேண்டும். கொட்டையில் ஊர்ன மட்ட மாதிரி ஒரே இடத்துல இருந்தால் என்னதாங்க பயன்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பு அம்சங்களை முழுமையாக பயன்படுத்தி பிறர் வாழ்வில் ஒளியேற்றி. உப்பு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தை மாற்றுது பார்த்தீங்களா? ஒரு சுவையை கொடுத்து எல்லோருக்கும் பண்பையும் நலன்களையும் கற்றுத்தருகிறது. உப்பு இல்லாது குப்பைக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உப்பின் தன்மை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று பழமொழி கூட இருக்கிறது. ஆனால் உணவுக்கு சுவை சேர்க்கும்
பொருள்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த உப்பு வச்சு உணவை கெடாமல் கூட பாதுகாக்கிறார். இப்படிப்பட்ட தன்மை கொண்ட உப்பை போல நம்மை கடவுள் ஒப்பிட்டு பேசுவது எத்துணை மேன்மையாக இருக்கிறது. இருளடைந்த பாதாளத்தில் இருந்தாலும் சிறு மெழுகுத்திரியை ஏற்றி வைத்தால் அது எல்லோருக்கும் பயனளிப்பது போல நாமும் நமது குணநலன்களை புரிந்து கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்வோம். இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கை. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இன்றைய நற்செய்தியில் எங்களுக்கு நீர் உப்பின் தன்மையும் ஒளியின் தன்மையும் உணர்ந்திருக்கிறேன். அதை அறிந்தவர்களாக நாங்கள் எங்கள் குடும்ப வாழ்விலே ஒருவர் இன்னொருவரின் நலன்களை அறிந்து குணங்களை புரிந்து கொண்டு வாழ எங்களோடு பயணம் செய்யும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.